Hello friends, welcome to C language Tamil tutorial part 13. போன கிளாஸில் வரையும் பார்த்தோன்னா கிராஃபிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரே அப்படின்றத பற்றி. ஆரேன்றது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு வேரியபிளில் எவ்வளோ ஒரு வேரியபிளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஆரேன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இன்டீஜரில் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம இப்போ 10 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 10 அப்படின்றது மட்டும்தான் அதோட வேல்யூவாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆரே யூஸ் பண்ணோன்னா அந்த ஒரே ஒரு வேரியபிளுக்கு அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தோன்னா ஆரே 1 அப்படின்ற மாதிரி. இப்போது இதுதான் ஆரே அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக ஆரே அப்படின்னா என்னென்ன அப்படின்னு எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது ஆரே அப்படின்றது டேட்டா டைப்பு, அங்கே வந்து ஆரே நேம், என்ன நேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஆரே நேம். இங்கே வந்து சைஸ் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது 10 கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலையும் கொடுக்கலாம். தான் ஆரோட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டேட்டா டைப்ன்றது இப்போ நாங்கள் எழுதிருங்கிற மாதிரி இன்டீஜர். ஆரே நேம் அப்படின்றது பார்த்தோன்னா இங்கே அப்படின்னு வச்சுருக்கேன். சைஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர் ஒரு 10 கொடுக்குறேன்னா இந்த 10 அப்படின்றது இந்த ஒரு அப்படின்ற ஒரு வேரியபிள்லே 10 வகையாக அந்த ஹேண்டில் பண்ணலாம். அதாவது எப்படின்னா A=1 A1 வரும், A2 அப்படின்ற மாதிரி மொத்தம் 10 வகையை ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஆரே வந்து ஒரு வேரியபிளோட ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் இந்த ஆரே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுக்கான சிம்பிள் டெஃபினேஷன் எப்படி சொல்லணும்னா, 3 டிஃப்ரெண்ட் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர், அதாவது 3 வகையான இன்டீஜர் வேல்யூஸை ஒரே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதோட டைப்பு. இது மொத்தம் ஒரு 3 டைப் இருக்குது. அதாவது 1 டைமென்ஷனல் ஆரே, 2 டைமென்ஷனல் ஆரே, மல்டி டைமென்ஷனல் ஆரே. அது 1 டைமென்ஷனல் ஆரேன்னா இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 அப்படின்ற மாதிரி. 2 டைமென்ஷனல் ஆரே பார்த்திங்கன்னா ஏவிலே மல்டிபிள் ஆரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஆரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 99 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது A1 to A13 A21 A31 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரே ஒரு ஏக்கு 99 அப்படின்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது மல்டி டைமென்ஷனல் ஆரே பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 அதே மறுபடியும் ஒரு போட்டு அதில் 2 அப்படின்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் மல்டி டைமென்ஷனல் ஆரே அப்படின்றது. 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு 3 வகையான ஆரேஸ் இருக்குது. இந்த ஆரேஸை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமிங் போட்டு காட்ட போகிறேன். அடுத்த கிளாஸ்லேருந்து ஆரேவோட ஃபங்க்ஷன்ஸு அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.